அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கோட்டசாமிகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒரு 30 நாடுகள் பக்கம் ரஷ்யா மீது என்னென்ன தீர்மானம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரிஸில் நடந்ததுங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணது ஃப்ரான்ஸோடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் தான் அரேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க போட்ட சத்திய பிரமாணம் என்ன, இதுக்கப்புறம் சீனா வேறு வசமாக மாட்டிடுச்சுன்றாங்க. இந்தியா ஃபோன் பண்ணி அங்கே பேசியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன, ட்ரம்ப் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தார், அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காரு. அதனால் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரான்சிஸ் மேக்ரான் பேசுகிறாரு, நேட்டோ தலைவர் பேசுகிறாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பேச அடடா எதுவும் நாளைக்கே 3ஆம் உலகத்தம் அந்த மாதிரிலாம் அங்கே பேசிக்கிட்டாங்க. அதனால் அந்த சம்பவத்தை அப்படியே முழுமையாக தொகுத்து வழங்க போகிறோம். அது இல்லாமல் அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர், என்லார்ஜ்மெண்ட் கமிட்டியினுடைய சேர்மன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கப்புறம்லாம் இந்தியாவோட செயல்பாடு பார்த்துலாம் பொறுமையாக இருக்கக்கூடாது, களத்தில் இறங்கிட வேண்டியதான், இந்தியாவை பிரிச்சிட வேண்டியதுதான், சும்மா ரொம்ப வேலைத்தனலாம் காட்டிட்டு கூடாது, ரொம்ப உயரப்பாக பேசுகிறாரு. என்னென்னு அங்கே கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு ஃபன் மோடு தான் இன்றைக்கி. வாங்க நம்ம போகலாம். வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பற்றின ஒரு செய்தி, 2 செய்திகளாக நான் பிரிச்சிடுறேன். முதல் செய்தி ஆரம்பத்துலேயும், இரண்டாவது செய்தி நான் கிளைமேக்ஸ்லேயும் சொல்கிறேன். ஆரம்பத்தில் சொல்லப்படுகிற செய்தி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவர் பேர் குந்தர், நேட்டோனுடைய என்லார்ஜ்மெண்ட் கமிட்டி சேர்மன் ஃபார் ஆஸ்திரியா. இந்தியா தொடர்ந்து நம்ம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, சீனா பக்கம் இருக்கிறதுனால இனி இந்தியாவை உள்ளே போந்து ஆட்டையை கழிச்சிட வேண்டியது தான். காலிஸ்தானங்களுக்குன்னு ஒரு நாடு இந்த வரைபடத்தை ஷேர் பண்ணுறாரு. த ரியாலிட்டி ஆஃப் இந்தியா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தனது எக்ஸ்தலத்தில் எந்த ஒரு பேஜையும் போகிறாரு. நான் இந்தியாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தான் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வரணும், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யாவை ஆதரவு நிலைப்பாடு, சீனா, பிரிக்ஸ், இது எல்லாமே இனி மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர், ஃப்ரீ வேர்ல்டு கொண்டு வரணுன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம எதிர்க்கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நேட்டோ நாடுகளுடைய என்லார்ஜ்மெண்ட் தலைவர் தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காங்க. உடனே இந்தியா அவருடைய அக்கௌண்ட் இன்னைக்கு காலையில் இது பண்ணிட்டாங்க, வித்ஹெல்டு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு மோசமான கருத்து பதிஞ்ச உடனே வித்ஹெல்டு பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே என்னன்னாலும் பண்ணுங்கள், சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஏன் உள்ளே கோத்து விடுறீங்க, நம்ம உடனே அங்கே ஆப்போசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதை பண்ணணும், உடனே இங்கே ஏற்கனவே பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே. அதனால் பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. காலிஸ்தானை வைத்தியும் சரி, மற்ற அந்தந்த மாநிலங்களுக்குன்னு இதுக்கப்புறம் நிதி உதவி எதிர்கட்சிகளுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் கொடுத்து பிரிச்சிட வேண்டியதான்றாங்க. நீங்கள் நினைக்கிறது என்றைக்கு நடக்காது. இங்கே அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், பட் இந்தியான்ற உணர்வு எல்லாத்துக்கிட்டே இருந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம முழுமையாக சொல்லலாம். அவரோட அக்கௌண்ட் உடனே வித்ஹெல்டு பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ எதிர்கட்சியில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு உடனே இங்கே பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும், அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏற்கனவே அதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. யார், அமெரிக்காவுடைய ஊடகங்களும் சரி, நேட்டோனுடைய தலைமை பொறுப்பு எல்லாமே சைடில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே எண்ணெய் வாங்குகிறோம், இவங்க எவ்வளோ பலன் அடைகிறாங்க, அது மக்களுக்கு போய் சேரலை, இந்த மாதிரியான விஷயங்களை பூதாகாரமாக கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில், இனி வரும் 2-3 வருடங்களில் அது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். நேட்டோ நாடுகள், சிம்பிளாக சொன்னோன்னா, சீனியர் கண்ணு வச்சுட்டாண்டின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சீனியர் கண்ணு வச்சுட்டாங்க வெஸ்டர்ன் நாடுகள். இனி கேர்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். மற்றபடி நான் எதிர்கட்சிகளையோ இல்லை மாறியோ நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போட்ட தனிப்பட்ட கருத்து அப்படின்றது நான் கூடுதலாக சொல்கிறேன் நான். சரி, இப்போ பாரிஸில் மீட்டிங் நடக்குதுங்க. இந்த மீட்டில் அரேஞ்ச் பண்ணுறது யாருன்னா தலைவர் மேக்ரான் அவர்கள் தான், ஃப்ரான்ஸுடைய தலைவர். அவர் தான் இப்போ கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறார். எப்பாடுபட்டாவது இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். சரி, யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கி கலந்துக்கிட்டார். ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி டென்மார்க்கு போகிறாரு. டென்மார்க்கு ஃப்ரெட்ரிக்சன் அவங்களும் இவங்களும் ஒன்றா வராங்க. ஒன்றா வந்ததுக்கப்புறம் வேண்டர் லியான் அவர்கள், பின்லாந்துடைய பிரசிடென்ட் ஸ்டப் அவர்கள் கலந்துக்கிறாங்க. போலந்துடைய பிரைம் மினிஸ்டர் டஸ்க் அவர்கள் கலந்துக்கிறாரு. அமெரிக்காவுடைய என்வாய் விக்ஸப் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு எல்லாமே பார்க்க முடியுது. இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி தான் பேசுகிறார். ஏன்னா அவர் தானே அந்த
ஒட்டுமொத்த கூட்டத்தின் கதாநாயகன். அதனால் அவர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. இப்போ நிலைமைக்கு அவர் வந்து ட்ரம்ப்புக்கு அடுத்து இந்த உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர் யாருன்னா அது ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அது நடக்கிற நிகழ்வும் பார்த்தா அப்படி தான் தெரியுது. மற்ற எந்த தலைவரும் கிடையாது. ஜெலன்ஸ்கி தான் ட்ரம்ப்புக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான லீடர். அவர் நினைச்சாருன்னா இந்த உலகத்தை 3ஆம் உலகத்தையும் கொண்டு போக முடியும், இல்லை ஒரே அடியாக நாளைக்கும் போர் நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ன்றதுனால சொல்கிறேன் நான். 19ஆம் கட்ட பொருளாதார தடையை நம்ம உடனடியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த பொருளாதார தடையில் ஜப்பானும் வந்து கலந்துக்கிறாங்கன்றதில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக போகிறோம். புடின் அவர்கள் வந்து ஃபோர்ஸ், அதாவது இராணுவத்தை தாக்குதல் நடத்தி தான் அமைதி கொண்டு வரணும்னு முடிவெடுக்கும் போது நம்ம இனி ஆயுதங்களை தயார் பண்ண வேண்டியதுதான், ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதுதான். அதனால் இப்போ என்ன பண்ணலாம் முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனி ஆயுதம் வந்து உக்ரைனுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணல. இப்போ நேற்று டென்மார்க் போனார் இல்லையா, டென்மார்க்கில் உக்ரைனுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் அங்கே வைக்கிறாங்க. ஏன்னா இங்கிருந்தா தாக்கல் நடத்துகிறாங்க, அங்கிருந்தா மறைமுகமாக ஆயுதங்களை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஜெலன்ஸ்கி சொன்ன 6 பொன்னான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, நம்ம லார்ஜ் உக்ரைனுடைய ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு விரிவாக்கம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணணும், செக்யூரிட்டி கேரண்டியை உறுதி பண்ணணும். அடுத்த இன்னும் ஒரு 20-25 வருடங்களுக்கு நம்ம அதை நிலையாக நிறுத்தி வைக்கணும். இல்லைன்னா பிடிச்சிடுவாங்க, வந்து எப்போனாலும் உங்களை பிடிச்சிருவாங்க, உங்களை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மொதல் வரி. 2வது வரி என்ன, ஆல்மோஸ்ட் 26 நாடுகள் வந்து செக்யூரிட்டி கேரண்டியை உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள்கிட்டையும் நான் பேசியிருக்கேன், ரஷ்யா மீது மேற்கொண்டு பொருளாதார தடைகளை கண்டிப்பாக நீங்கள் போடணும், ஏன்னா அந்த பொருளாதார தடை போட்டால் தான் அவங்களால வார தொடங்க முடியாது அப்படின்றதையும் சொல்லிட்டு, தொடர்ந்து நாங்கள் அமெரிக்கா கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போகிறோம் செக்யூரிட்டி கேரண்டிக்காக. ஏன்னா எங்கள் ஐரோப்பாவில் திருடுற சொத்தோட பணம் நிறைய இருக்குது, ரஷ்யாவுடைய சொத்துக்கள், அதை நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நட்பு நாடுகளுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாத்துலேயும் உங்களுடைய கேரண்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களோட எனர்ஜி சிஸ்டத்தை தாக்கல் நடத்தினாங்க. பதிலுக்கு அவங்களோட எனர்ஜி சிஸ்டத்தை நான் தாக்கல் நடத்துகிறேன். உடனே ஸ்லோவாக்கியாவும் ஹங்கேரியும் போயிட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் ட்ரம்ப் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைங்க அவங்க தொடர்ந்து அவங்கக்கிட்ட வாங்கினாங்கன்னா அது வாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம இத்தனை நாள் நம்ம எந்த ஒரு பண்ணி பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் அடைஞ்ச மாதிரியே இல்லை, அதனால தான் நான் தாக்கல் நடத்துகிறேங்க ஐயா அப்படின்னோடனே சரி சரி ஒன்றும் நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரா. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறத கொஞ்சம் நிறுத்துறது நல்லது, அப்போ தான் ரஷ்யா வந்து முழுமையாக ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக அவர் சொன்ன 2 வார்த்தைகள் என்னன்னா, டெரிட்டோரியல் கன்செஷன். நான் இதுக்கு முன்பு என்ன சொன்னேன் அப்படின்னா, லஞ்ச் பேடில் அது லான்ச் பேடுன்றதை நான் லஞ்ச் பேடுன்னு சொல்லிட்டேன். லான்ச் பேடுனா இப்போ நான் எந்த டெரிட்டோரியெலாம் நான் கொடுக்குறோனோ அதை கொண்டு வந்து உக்ரைன் ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கான ஒரு லான்ச்சிங் பேடாக ஒரு கிரவுண்டாக பயன்படுத்திப்பாங்க, அதனால் உங்கள் நாட்டை நான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார். அப்புறம் இந்த வீடியோ சமிட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பேசி முடிக்கிறாரு. பேசி முடித்த உடனே விக்ஸாப் அவர்கள் வந்து கரெக்டாக ஜெலன்ஸ்கி முடிக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் எழுந்து கிளம்பிட்டார். இல்லை நான் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கும் போது நான் வரேன், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டார் 20 நிமிஷத்தில். என்னன்னு தெரியல, அதுக்கான காரணம் சொல்கிறேன் நான். அப்புறம் விக்ஸாப் அவர்கள் கிளம்பின உடனே ஜெலன்ஸ்கி செக்யூரிட்டி கேரண்டி உறுதி பண்ணோடனே நேட்டோடைய தலைவர் பேசுகிறார். இவர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் பேசுகிறாரு, அங்கே வரல. வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசும்போது உக்ரைன் பொறுத்த வரைக்கும் அந்த மிரட்டல்களை நம்ம உடனடியாக தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அந்த வார் டோன் அப்படின்னா இப்போ நேட்டோ நாடுகள்லாம் என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த வேர்ல்டு வார் 2 செராமனி நடந்த இல்லையா, ரஷ்யான்ற பாருங்க சீனாவுக்குள்ளார அந்த பரேடு மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் யாருக்கு விடப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னா, சீனா, வடகொரியா, ரஷ்யா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம நாடுகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாம். ஆஸ் எ ரிசல்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை ஃபுல்லாக ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளை அடின்னு அடிக்க போகிறாங்க. அதை நம்ம தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நேட்டோ நாடுகளே அலர்ட்டாக இருங்கன்றார். இந்த தகவல் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இத்தனை நாள் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா மட்டும்தான் ஐரோப்பாவை அடிக்கும், கொஞ்சம் விட்டிங்கன்னா காலியாடு, நாளைக்கே வந்து பிடிச்சிருவாங்கன்ற கட்டுக்கதையை அவுழ்த்தி விட்டுருந்தார். இன்றைக்கி மார்க் ரூட்டி அவர்கள் ஒரே போட்டார். என்றைக்கு அவங்க வடகொரியாவை கூப்பிட்டாங்களோ, இந்த 3 முக்கோண காதல் கதையும் புட்டினையும் அவங்க வடகொரிய கிம்ஜாங்கன் அவர்களையும் சிஜிபிங் அவர்களும் ஒன்றா சேர்ந்தாங்களோ, இது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்.
இந்த த்ரெட்டை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா உடனடியாக செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும், பெரிய அளவுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும், தாமதப்படுத்தவே கூடாது. தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு வினாடியும் நம் மக்களையும் நம் இளங்களையும் நம்ம நிலங்களையும் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வெறிய பேசினார். என்ன மாதிரி தான் பேசினார் அவரும், அந்த அளவுக்கு பேசினார். போதும் போதும் இரும்பல் வந்துட போதுப்பா போதும்பா அப்படின்ற அளவுக்கு அவர் வெறியேற்றி விட்டார். எனக்கு என்ன ஒரு கேள்வினா இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குங்க, உங்கள் ஊடகங்களே என்ன சொல்கிறீங்க, சீனா அந்த பக்கம் பெரிய அளவுக்கு பருவெல்லாம் நடத்தும் போது அது ஃபுல்லாக வாட்டர் தான், ஃபியூலுக்கு பதில் வாட்டர் தான் உள்ளே வச்சுருக்காங்க, பெரிய அளவுக்கு கரப்ஷன்னு நக்கல் அடிக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து ரவுண்ட் பண்ணி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு சில மிசைல்ஸ் எல்லாம் லைட்டை விட 4 தடவை ஃபாஸ்டராக போகும் அப்படின்னா இது யாராவது இந்த உலகத்தில் நம்புற மாதிரி இருக்கா? ஒரு மிசைல்ஸு லைட்டை விட, அதாவது நம்ம சூரிய வெளிச்சம் நம்மளை வந்து ரீச் ஆகிறதுக்கு 6 செகண்ட் இல்லையா, அந்த 6 செகண்டுங்க, நம்மள 6 இல்லை ஒரு 7.6 செகண்ட் ஆகும் சூரிய வெளிச்சம் நம்ம பூமியை வந்து ரீச் ஆகிறதுக்கு. அதை விட 4 மடங்கு, பல லட்சம் கிலோமீட்டர் இருக்குது நமக்கும் சூரியனுக்கும், அதை விட 4 மடங்கு ஃபாஸ்ட்டாக போய் அடிக்குது அப்படின்னா யாருன்னா கேப்பில் நெய் விளையுதுன்ற மாதிரி தானே உங்கள் கதையாக இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. பீட்டர் எக்ஸித் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாராம் ட்ரம்ப் அவர்கள். இங்கே பாருப்பா, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சீனா ஃபுல்லாக தயாராகிட்டாங்க, நீங்களும் தயாராக இருங்க, ப்ரிப்பேராக இருங்க, இதுக்கப்புறம்லாம் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு அவர் பீட்டர் எக்ஸித்தும் தயாராக இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்காங்களாம். இந்த மாதிரி கதையெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க, கதை இல்லை, அவங்க நிஜமும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதோட நம்ம அதனால் அவங்களோட பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது, வேறு வழி இல்லை. அடுத்தது அந்த கூட்டத்தோட தலைவர் வந்து பேசுகிறாரு. யாருங்க? அரேஞ்ச் பண்ண தலைவர் தான், மேக்கன் அவர்கள் பேசுகிறாரு. நண்பர்களே, அமைதி பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் இனி நம்ம அடித்து தான் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆல்மோஸ்ட் 26 நாடுகள் தயாராக இருக்காங்க. வீரர்கள் எல்லாமே எந்த நேரத்துலையும் சரி அப்படின்னா போதுமா, தெரியாமல் இவர் வந்து இவங்க சொல்கிறதுக்கு ஊன்னா கூட பார்த்தா வீரர்கள் அங்கே உக்ரைனுக்குள்ளே இருப்பாங்க. தலைவரே நீ தான் ஊன்னு சொல்லும்போது நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னீங்க இல்லையா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் வாயான்ற அளவுக்கு அங்கே சூழ்நிலை இருக்கா. அந்த அளவுக்கு 26 நாடுகளோட வீரர்கள் எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. ஃபுல்லாகவே செக்யூரிட்டி கேரண்டி, நிலம், நீர், வானம், ஆகாயம், பூமி, தண்ணி கடியில், மேலே எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து என்னென்ன செக்யூரிட்டி வேணும், ஒரு பறவை அந்த பக்கம் வந்தால் கூட முடிச்சு தள்ளிடலான்ற அளவுக்கான ஒரு சத்திய பிரமாணம். ஐயோ போதும் போதும், ரொம்ப முடியல, இதெல்லாம் பேச பேச அப்படியே அவங்க புல்லரிச்சு போய் உட்காந்துக்கிறார் ஜெலன்ஸ்கி. அந்த டீமுமே வந்து புல்லரிச்சு போய் உட்காந்துருக்குது. ஸ்வீடன் உடனே அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் வேறு இல்லையா, ஸ்வீடன் உடனே என்ன சொல்கிறாங்க, தலைவரே நில்லுங்க நானும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, நான் இப்போ உக்ரைனுக்கு அவசரமாக JAS-39 கிரீப்பன் ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, இந்த எண்டுக்குள்ளார், இந்த இயர் எண்டுக்குள்ளே எவ்வளோ தேவையோ கொடுத்துறேன்ட்டாங்க. அதை விட உடனே எங்கள் கான்ஃபரன்ஸில் இந்த ஜெர்மனி ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் செக்யூரிட்டி கேரண்ட்லாம் பயங்கரமாக பலப்படுத்தணும், எந்த அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்கணுமோ கொடுக்கணும். இதுக்கப்புறம் உக்ரைனுடைய முழுமையான செக்யூரிட்டி கேரண்டி நான் பொறுப்பு, நான் பேசிக்கிறேன், நான் என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ அப்படியே நாங்கள் வரிசை கட்டி நிறுத்துறோம், கையை காட்ட சொல்லுங்கள், இது வேணும் இது வேணும் இது வேணும், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. இனி நம்ம பலப்படுத்த வேண்டியது சால சிறந்தது. யாருடைய அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ உரசல்லா வேண்டலியான் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி நம்மலாம் பேசிட்டோமாப்பா, நான் பேசுறதுக்கு முன்பு ஒரு முக்கியமான கால் ஒன்று எடுக்கிறேன்ட்டு அங்கிருந்து குரூப் காலில் பேசுகிறாருங்க. யாருக்கு? பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் மேலே பேசினதா சொல்கிறாங்க. யாரு? ஜெலன்ஸ்கி ஃபோன் கால் பேசினதா சொல்கிறாங்க. இந்த உரையாடல் ரொம்ப முக்கியங்க. ஏன் இந்த உரையாடல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அழுக்காக எப்படி இதை அடுத்த திசைக்கு கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வார அமைதி கொண்டு வருவதற்கான எல்லா வித முயற்சிகளும் உங்களோடு இணைந்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கோம். என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நான் பேசுகிறேன், புடின்கிட்ட வேறனா நான் பேசுகிறேன், அமைதி ஏற்படணும் அப்படின்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கோயட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வேணா ரிசல்ட் கொடுக்குறேன், முழு ஆதரவு கொடுக்குறேன். அது இல்லாமல் இதுக்கப்புறம் ஐரோப்பாவும் இந்தியாவும் ஏற்றுமதி இறக்குமதியில் என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உரசல்லா வேண்டலியான்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்தியா கிட்டத்தட்ட நம்மளை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இனி வந்து நம்ம உக்ரைனுடைய பேஸ் மீதி எல்லாத்தையும் அதிகம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் இவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்களா, தலைவரே போட்டு கால் பண்ணு, யாருக்கு பண்ணுங்க, நாட்டாமைக்கு கால் பண்ணுங்கன்னா போயிடுச்சு. நாட்டாமைக்கு கால் போகிறதுக்கு முன்பே உங்ககிட்ட 3 நாளைக்கு முன்பு நான் ஒரு தகவல் ஒன்று ஷார்ப்பாக சொல்லியிருந்தேன். என்ன தெரியுங்களா? வெள்ளை மாளிகை ஐரோப்பா கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க,
இல்லை நீங்கள் சீனா கிட்ட வாங்கக்கூடாது ஆயில், நீங்களும் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றத 3 நாளைக்கு முன்பே ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஷரை கொடுத்தாரு. நைஸாக ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பாருங்கள், எல்லா விவகாரத்துலையும் எவ்வளோ ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையும் மூளை அப்படியே வலின்னு நினைக்கிறேன். அமெரிக்காரங்களை எல்லாம் வியாபார தந்திரன்னு நினைக்கிறேன். இவங்க பாருங்க என்னமோ மனுஷன் நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் தகுதி இல்லை. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஆதகமாக சொல்கிறேன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொன்னது 3 வார்த்தை தாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, மீதி எல்லா நாடுகளும் சரி, ரஷ்யா கிட்டேருந்து ஒரு சிங்கிள் ஆயில் கேஸ் கூட வாங்காதீங்க, எங்ககிட்ட வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்க தயாராக இருக்கேன், வாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியும். உங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி, உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி, ஆயுதம் நான் கொடுக்க தயார். என்னப்பா தயாராப்பா நீங்கள் அப்படின்னு, ஐயா தலைவர் ஓகே தலைவர் நிறுத்திடுறேன்ட்டாங்க. சார் ரைட்டு. அடுத்து ஏதோ இதுக்கு முன்பையாவது அங்கே அமெரிக்கா கிட்ட ஒரு 70% வாங்கி 30% தொன்று தொட்டி பக்கம் இருந்தது. வாங்குங்க. இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் 1 கிலோமீட்டர் ஓடி வந்து இப்படி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சாப்பிடுங்க. அது யாருக்கு லாஸு? ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை இருக்கா? சரி, ஒன்று நேக்கா தனக்கு சாதகமாக கொண்டு வந்து வியாபாரத்தை கெட்டிக்காரரு முடிச்சுக்கிட்டாரா? 2வது வியாபாரம் தான் ரொம்ப முக்கியம். இது ஷாக்காயிடுச்சு. என்ன காரணம்னா, நான் எதிர்பார்க்கல இந்த ட்விஸ்ட்டு. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சீனாவுக்கு ப்ரெஷர் போடுங்க, முடிச்சிருங்க. சீனாவுக்கு பொருளாதார போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பெருசாக வாங்குறாங்க. இந்தியாவை கூட ஹோல்டு பண்ணுங்கள், கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சீனாவை முடிச்சிருக்கேன்ட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க, ஓகே இனி நாங்கள் சீனாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம். 3வது ஆயுதங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுங்க, எல்லாம் உங்களுக்கு எல்லா கேரண்டியும் வாங்கி கொடுக்குறோம், தேவைப்பட்டா என்னன்னாலும் நான் உள்ளே அனுப்ப தயாராக்கணும்னு உடனே ஓகே ஆகிட்டாங்க. இப்போ சரி தலைவரே சொல்லிட்டாரு. இப்போ இவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பேசிக்கிறாங்க? சீனாவுக்கான ப்ரெஷரு போட போகிறோம், சீனா மீது கூட பொருளாதார தடையை அதிகம் பண்ண போகிறோம். நேக்கா அதில் இந்தியா வந்து ஓரங்கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்தியா ஓரங்கட்டி வச்சுருக்காங்கன்ற காரணம், சமீபத்தில் அவங்க டீஸ் பண்ணதுனால அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா பிரச்சனைன்ட்டு. இதில் இன்னொரு பியூட்டி பாருங்களேன். முந்தா நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறது விவரமா, இல்லை நாங்கள் சீனா மீதெல்லாம் பொருளாதார போடல, ஏன்னா அவங்க எங்களுக்கு வேணும், நாங்கள் அவங்களுக்கு வேணும், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது, ரேர் எர்த் மேக்னெட்லாம் என்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க, அதனால் நாங்கள் பொருளாதார போடலன்னு எவ்வளோ விவரமாக நீங்கள் ஒதுங்கிக்கிட்டு அவங்கள கோத்து விட்றீங்க பாரு. அதுவும் பாருங்கள், இவங்க அது வேறு இவங்க சாரி அந்த லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி தலைவரே நான் உடனே சீனா மீது பொருளாதார போடுறேன். உடனே அந்த காஜா கலஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீனாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சீனா வந்து ஒரு அடுத்த கட்ட யுத்தத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து வடகொரியாவெலாம் எது கூப்பிட்டாங்க, ரஷ்யாவெலாம் எது கூப்பிட்றாங்க, அது அத்தனை நாடுகளை கூப்பிட்டு வச்சுட்டு பயங்கரமாக சீனா போடுறாங்களா, இது எல்லாமே ஐரோப்பாவுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னு. உடனே இன்றைக்கி சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் இந்த கோல்டு வார் மென்டாலிட்டியை கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நாங்கள் எங்களுடைய செலிப்ரேஷன் பண்ணுறது, நீங்கள் ஓடி வந்து சீனா, ஈரான் இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இந்த ஆன்டி வெஸ்டர்ன் ப்ராபகண்டாவை இங்கே கிரியேட் பண்ணாதீங்க, இதோடு நிறுத்திக்கோங்க, நாங்கள் ஒன்று பண்ணால் நீங்கள் ஒரு கதையை கட்டுறீங்களேன்றாங்க. அதுதாங்க எங்கள் உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்கும் என்ன அப்படின்னா, அது கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கே தெரியாது, ஆனால் இவங்க எல்லாம் கோத்து போய் ஒரு நியூஸாக கொடுப்பாங்க. ஏன்னா உலகமே அப்படி தாங்க, மீடியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. யார் உண்மை என்னன்னு அவங்க ஒரு புரபகண்டா வச்சுப்பாங்க, அதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இப்போ டெலிவரி பண்ணிவிட்டு இத்தனை நாள் ரஷ்யா மட்டும்னாங்க, இப்போ சீனாவை சேர்த்து நீ பொருளாதார போடுறாங்க. சரி ரைட்டு, இந்தியா மீது வச்சுங்க, அடுத்து சீனா மீது கை வைங்க, நான் இது எதிர்பார்க்குறேன். நான் இப்போ ஒன்று சேர்ந்து எல்லாரும் அடித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் நான் இப்போயும் நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வேணால் கோரிக்கை வைக்கலாம், நீங்கள் அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசி தடைகளை நீக்குங்க, தனிப்பட்ட நபரோட வருமானம் இது அப்படி இப்படின்னு சொன்னாலும் இது அடிப்படையே அதுக்கு அல்ல. இவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்கன்றது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ சப்போஸ் நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டோன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரியான நேரத்தில் இப்போ அவங்களோட நம்ம பயணிச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இனி நமக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கிய ஒரு காலகட்டம், பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகிறது. ஏன்னா அவங்க 26 நாடுகள் ஆல்மோஸ்ட் தயாராகிட்டாங்க. அவங்க எப்படி புடின் அவர்கள் வந்து அடித்து தான் அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னா நான் தயாராக இருக்கேன்ட்டார். ஒன்று பேச்சுவார்த்தை மூலயமா அமைதி கொண்டு வர முடியும்னால அடித்து தான் அமைதி கொண்டு வர முடியும். அவங்க எதுக்குனாலும் தயார், நானும் தயார்ன்ட்டார். சரி, இனி வருங்காலங்களில்
நாம் இதை எதிர்பார்க்கலாம். அதனால் உக்ரைன் 2 சந்தோஷ செய்திகளை பகிர்ந்துட்டாங்க. ஏன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு எக்கானமிக் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாராம், இன்னொரு கொஞ்ச நாள் தானா ரஷ்யா ஆல்மோஸ்ட் எல்லாம் பேங்க்ரப்ட் எல்லாம் காலி ஆகிட்டு நாட்டை விட்டு ஓடிடுவாங்களாம், வாய்ப்பு இருக்கான். அந்தளவுக்கு ரொம்ப கடினமான காலகட்டத்தில் இருக்காங்க. சரி பரவாயில்ல, பகலனால எந்த நேரத்துலையும் கனவு உலகத்திலே வாழ்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒன்று. இரண்டாவது, புடின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். மக்கள் ரொம்ப கியூவில் நிற்கிறாங்களாம். அதனால் மக்களே அவங்கவுங்களே கேஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கான். நீங்கள் எந்த கேஸை புரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கான ஒரு கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காஃபி ஷாப்பில் தாக்கல் நடத்தினது. காஃபி ஷாப்லாம் ஏங்க தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட கூட்டங்கள். கோட்டசாமியின் கூட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். கோட்டசாமியை இன்னும் என்னென்ன பலி பண்ண போகிறாங்களோ தெரியல. காலையில் இந்த போலந்துடைய பிரசிடென்ட் நவ்ரோக்கி அவர்கள் வெள்ளை மாளிகை போனார் இல்லையா, வெளியே கூட்டு வந்து நிறுத்திட்டு F-16 F-35 மேலே விருன்னு ஒரு 2 டைம் பறக்க விட்டுட்டு அந்த சீனெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த சீனை பார்த்த உடனே சமீபத்தில் F-35 வந்து பெருசாக கொஞ்சம் வேலைக்கு ஆகலை. ஒன்று இந்தியாவில் வந்து நின்று போச்சு, இன்னொன்று அடுத்தடுத்து ஒரு 2 விபத்துகள் ஆன உடனே இப்போ என்னாச்சுன்னா இப்போ போலந்து அதிகமாக வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரி, எங்கே பாருப்பா மேலே பறக்குதா, அது ஃபுல்லாக உனக்கு தான்ப்பா அப்படின்னு ஆசையை காட்டி வச்சுருக்கிறாங்க. அவரும் தலைவரே சீக்கிரம் வீரர்களை எங்கள் எல்லைக்குள்ளே அனுப்புங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் சிறு சிறு செய்திகளை பார்த்துடலாம். இனி செய்திலாம் அஜால் குஜால் செய்திகள் தான். அஜால் குஜால் செய்திகள் அப்படின்னா, நம்ம நேற்று சொன்னோம்ல, வடகொரியா வீரர் வரைக்கும் உட்கார இடத்துலாம் ஃபுல்லாக துடைச்சிட்டு அவர் குடிக்கிற டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னாங்கல்ல, ஆரம்பிச்சிட்டாங்க. வடகொரியா வீரர்கள் வந்து அவர் நடக்கிற பாதையிலேருந்து எல்லாட்டையும் ஒரு சின்ன முடி விழுந்தால் கூட அங்கே எடுத்து சேகரித்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். கக்கா போனால் கூட அவங்களே கவரில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். உச்சா போனால் கூட ஒரு பிளாஸ்டிக் கவரில் போக வச்சு அதை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ரொம்ப அலாட்டம் பயங்கரமாக இருக்கிறாங்கன்னா, இத்தனை நாள் அந்த கதைகள் வந்து புட்டின் அவர்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வடகொரியா வீரருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்த வரைக்கும் என்னென்னா அது இதை தொடச்சிட்டு இருந்தாங்க. சேரை நான் உங்ககிட்ட கூட வீடியோ பதிவு காட்டியிருந்தேன், உங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, நீங்கள் எட்டி பார்த்தீங்க நீங்கள். ஆனால் அதுக்குன்னு பாத்ரூம்குள்ளே இருக்கிறதெல்லாம் இவங்க எட்டி பார்த்து இல்லை கக்கா போனது கூட ஃப்ளஷ் பண்ணல, ஒரு பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்கன்னா, ஐயா வெஸ்டர்ன் நாடுகளே போதும், தயவு செய்து விட்டுடுங்க, ரொம்ப தரமான சம்பவத்தை தான் செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பாகிஸ்தான் சீனா இந்த சிபிஇபி ப்ராஜெக்ட்டு, ரயில்வே ப்ராஜெக்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு உறுதி அளிக்கிறாங்க. சரி, பாகிஸ்தான் அங்கே போய் கலந்துக்கிட்டதே அங்கே பெரிய அண்ணனுக்கு பிடிக்கல. இன்றைக்கி காலைல யூஎஸ் காங்கிரஸ் வந்து ஒரு நீண்ட நெடிய கடிதம் ஒன்று எழுதிட்டாங்க. இது வந்து ஷபாக் ஷெரீப் தலைவிட ஒரு குண்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. அதாவது சமீபத்தில் இம்ரான்கான் அவர்களை சிறையில் வைத்தாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான பொலிட்டிக்கல் பிரிசனராக வைத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறு. உடனடியாக இம்ரான்கானை வெளியிட வேண்டும், அதற்கு அதிகமாக செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அனைத்தும் நிறுத்த வேண்டும்ன்றாங்க. தேவையா? கம்பெனி நீங்கள் பாட பொட்டாட்டங்க இருந்துருக்கலாம்ல, அங்கே போயிட்டு அங்கே தேவையா? இப்போ கடைசியில் இம்ரான்கானை வெளியிடுன்றாங்க. இப்போ ஒரு ஐயோ நான் தெரியாமல் போயிட்டேன் தலைவரே, என்னை ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். எமினி அவுதிகள் யூகேனுடைய நேவி ஷிப் மீது நீ தாக்கல் நடத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தாக்கல் நடத்திட்டாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எமினி அவதிகள் இனி செங்கடல் பகுதியில் வச்சு செய்ய போகிறோன்னாங்க. அவங்க ரொம்ப வெறியில் இருக்கிறாங்க. மினிஸ்டர் லெவல்லேருந்து எல்லாமே இழந்ததுனால ரொம்ப வெறியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யூகே போகலாமா அந்த இடத்துல? சரி, ஏதோ போய் அடி வாங்கிக்கிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கோவம்லாம் இப்போ இங்கே வராது. நேராக இப்போ ரஷ்யா மீது தான் கோவம் வரும். ஏன்னா இது வந்து வந்தால் தனியாக மோதும். நீங்கள் வந்து கூட்டத்தில் தான் குலைப்பீங்க, இங்கே வந்து தனியாலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே முயற்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் போங்க, அங்கேயே போய் பாருங்கள். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை, தொடச்சிட்டு வந்துருங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். சிங்கப்பூரினுடைய பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த வரைபடத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மல்லாக்கான்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர் பக்கத்தில் இது கீழே. நான் எதுக்காக அந்த வரைபடத்தை காட்டுறேன்னா, இங்கே ஃபுல்லாகவே ஆயில் ரிசர்வ் இருக்குது. அது இல்லாமல் ட்ரக்கோட எக்கானமி வந்து பச்சை கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல நாகாலாந்து வழியாக மணிப்பூர் வழியாக உள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் டீமும் அமெரிக்கா டீமும் இங்கே அதாவது மியான்மரில் இருந்து பெரிய அளவு உள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் பர்மா வழியாகவும் இது வழியாகவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால் இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக ரோந்து பணியில் சிங்கப்பூருடன் இணைந்து பெரிய அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இனி இந்த இடத்துல அமெரிக்காவுடைய சதி திட்டங்களோ இல்லை எதிரிகளின் சதி திட்டமோ முறியடிப்பதற்காக அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும்
மற்ற ஏதாவது இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன். காலம் நேரம் கருதி இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஹோப் எனக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன் சேனல். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். முடிச்சிடலாம் கதையை.